ഈ ഗേൾസ് ഉള്ള ലോകത്ത് ജീവിക്കാനാണോ ആഗ്രഹം, ഗേൾസ് ഇല്ലാത്ത ലോകത്ത് ജീവിക്കാനാണോ ആഗ്രഹം? ഗേൾസ് ഉള്ള എന്താ? അമ്മമാരും പെങ്ങളും ഒക്കെ അതൊക്കെ ഒരു ഇതാ. എന്നുവെച്ചാ ഒറ്റപ്പെടല് എന്ന് വെച്ചാ അത് അമ്മയുടെ സ്നേഹമൊന്നുമില്ല, ഒറ്റപ്പെടും. അതുകൊണ്ട് ഗേൾസ് ഇല്ലെങ്കിൽ ഹാപ്പിനെസ് കിട്ടുമോ ഒരു ബോയ്ക്ക്? ഇല്ല ഇല്ല. എന്താ? ഒരു ഗേള് വേണം പോയുടെ കൂടെ. ഗേളില്ലെങ്കിൽ ഒരു പോയില്ലല്ലോ. ഇല്ല, അതുകൊണ്ട് ഗേള് വേണം. இந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த பையன்கிட்ட அந்த நபர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, பெண்கள் இல்லாத உலகத்தில் வாழ பிடிக்குமா, பெண்கள் இருக்கிற உலகத்தில் வாழ பிடிக்குமான்னு கேட்குறான். உடனே அந்த பையன் சற்றும் யோசிக்காமல் பெண்கள் இருக்கிற உலகத்தில் தான் வாழ பிடிக்கும்னு சொல்கிறான். எதற்காகன்னு கேட்டதுக்கு சற்றும் யோசிக்காமல் அம்மாக்களும் சகோதரிகளும்னு சொல்கிறான். நான் அவங்ககிட்ட இந்த வார்த்தையை சற்றுமே எதிர்பார்க்கல. அந்த மெச்சூரிட்டியில் அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கண்டிப்பாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதுவே வேறு பசங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டிருந்தா அவங்க இந்த ஆன்சரை தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பையன் அம்மாக்களும் சகோதரின்னு சொன்னது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்து அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கப்படுறாங்க, பெண்கள் இல்லைன்னா சந்தோஷமாக வாழ முடியுமான்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அம்மாக்களோட அரவணைக்கும் பாசம் இல்லைன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை சொல்கிறான், பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லைன்னு சொல்கிறான். அது உண்மைதாங்க. இந்த உலகத்தில் ஆண்கள் இல்லைன்னாலும் பெண்களால் வாழ முடியாது, பெண்கள் இல்லைன்னாலும் ஆண்களால் வாழ முடியாது. உண்மைதாங்க. பெண்கள் ஒரு ஆணோட வாழ்க்கையில் அம்மாக்களாகவும் சகோதரிகளாகவும் மனைவிகளாகவும் வராங்க. அவங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பெரும்பங்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி தானே ஆண்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் அப்பாக்களாகவும் சகோதரர்களாகவும் கணவனாகவும் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்துக்கு வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணி. ஸோ இந்த ஆண்களும் பெண்களும் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த பையனோட அந்த வார்த்தைகளை என்னால் மறக்கவே முடியலை. அவ்வளோ ஞாபகப்படுத்திகிட்டே இருந்துச்சு திரும்ப திரும்ப திரும்ப. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தந்திருக்காங்க. இது பல பேரோட மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.